உலக மொத்தத்துக்கு விஜய் தான் ஒரு தலைவர், விஜயால தான் மாற்ற முடியும், எல்லாருமே தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, எல்லாம் தப்பு, விஜய் மட்டும் தான் சரியான ஆள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கே ஸ்ட்ரக்காக இருக்கும். அது அவங்க வேற எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திமுகவை தீய சக்தி அப்படின்னு விஜய் பேசினார்னா, ஏன் திமுகவை தீய சக்தின்னு விஜய் சொல்றாரு, திமுக அப்படி என்னதான் செஞ்சிருக்கு அப்படின்னு போய் தேடி பார்க்க மாட்டான், அனலைஸ் பண்ண மாட்டான். ஏன் மைண்ட் அவன் அங்கேயே இருக்கே. விஜய் நான் பார்த்தா விஜய் நான் கியூட்டா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் நான் கியூட்டா ஸ்மைல் பண்றாரு, விஜய் நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்றாரு, கை ஆட்டி ஆட்டி பேசுறாரு, கியூட்டா இருக்காருல்ல, இது போதும், இது அரசியல் நினைக்கிறான். அப்போ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப திமுக என்ன பண்ணிருக்குங்கிறத இவன் யோசிக்க மாட்டான். அவனுக்கு என்ன, அவனுடைய அரசியல் என்னன்னா கையில் இருக்க மொபைல், அதிகபட்சமா தியேட்டர், இது அவனுக்கு தெரிந்த அரசியல். இது பெரிய தவறு எங்க நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் நடக்குது. 18 வயசு ஆச்சு ஒருத்தர் ஓட்டு போட போறான்னா, நீங்க ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க, அரசியல் சொல்லி கொடுக்குறீங்களா? அடுத்த தலைமுறைக்கான அரசியலை குடும்பத்தில் பேச தவறியதின் விளைவு ஒரு கூட்டம் அங்கே நிற்கிது. திரையில் பார்த்தது, மொபைலில் பார்த்ததெல்லாம் உண்மை, இவன் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. திமுக கடந்த 50 ஆண்டுகளில் அதிமுகவும் நிறைய செஞ்சிருக்கு, திமுகவும் நிறைய செஞ்சிருக்கு. திமுக சமூக நீதி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள், இடஒதுக்கீடுக்கு முதல் குரல் கொடுத்த திமுக தான். இந்த ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. மாநில உரிமையை காலகாலத்திற்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வேலையை இந்த முறையில் திமுக செஞ்சிருக்காங்க.